என்னாச்சு சார் உங்களுக்கு? நல்லா சிரிச்சு பேசி சுத்தி இருக்கவங்களையும் சிரிக்க வைக்கிற சுசீந்திரன் முகத்தை பார்க்கதான் அழகா இருக்கும். ஸ்ரீதரன் வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்களே, அவங்க ஏதாவது உங்களை சொல்லிட்டாங்களா? அவங்க சொல்லுவாங்க, சொல்லலாம். அது ஒண்ணும் புதுசு இல்லையே. பெரிய ஏதோ வேலையில இருந்து ரிட்டையர் ஆனவர் தான் மிஸ்டர் உன்னிவேணன். பொண்டாட்டி இப்ப ராத்திரின்னு சொன்னா ராத்திரி. பாவம், அந்த அம்மா கொஞ்சம் அராத்து. பொண்ணு டாக்டர் சரஸ்வதி. அம்மாக்கு அப்பா ஒரு புரிஞ்சிக்க முடியாத ஒரு சுபாவம். சில நேரத்துல ஒண்ணு போட்டா என்னன்னு தோணும். மிஸ்டர் கோவிலன் இங்க தானே இருக்காரு? கோவிலன் இல்ல, கோவிலகம், இன்டீரியர் ஆஃப் கோவில். இங்க அதான் வந்துட்டாரு. வாங்க வாங்க வாங்க, எங்க நாடக கம்பெனி ஆளுங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். ஓகே. என்னங்க, நாம ஒண்ணு இங்க நாடகம் பார்க்க வரல. சரி, இன்னொரு நாள் வரேன். இவ்ளோ தூரம் வந்துட்டோம்ல, பாத்துட்டு போயிடலாம். பாத்தீங்களா? அதான் சார் கரெக்ட். வாங்க சார். ஆமாமா சார், என்னோட புது நாடகம் மீண்டும் பாஞ்சாலி அழுகிறாள் நாடகத்துல அதுல முக்கியமான ரோல் பண்றாங்க பவித்ரா பத்மநாபன். பெரிய நாடக நடிகரோட மகன். ஹலோ. ஹாய், டாக்டர் சரஸ்வதி. சரியா? எப்படி தெரியும்? அது இவ்வளவு நேரம் உங்களை பத்தி தானே சொல்லிட்டு இருந்தாரு. சுசீந்திரனுக்கு உங்க மேல அவ்வளவு ஒரு நல்ல அபிப்பிராயம். மிஸ்டர் ஸ்ரீதர், ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நல்ல பில்டிங் காமிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் வந்தோம். அதுக்கு என்ன, போய் தாராளமா பார்க்கலாமே. சுசீந்திரா, வண்டி எடு. சரி, எங்க பாக்க. வேலை முடிஞ்சா கோவிலகத்துக்கு லட்சக்கணக்கில் கமிஷன் கிடைக்கும். எனக்கு என்ன புண்ணாக்கு இருக்கு? அடுத்தவங்க முன்னாடி வச்சு என்ன டிரைவர்னு கூப்பிடக்கூடாதுன்னா? நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது தன்னோட புத்தி தான் காட்டுக்கு. எல்லாரும் கேட்கட்டும், டிரைவர் வண்டி எடு அப்படின்னு சொல்லட்டுமா? வேண்டாம், நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வைக்கிறதுக்கு பதிலாக சுதீந்திர சார் வண்டி எடுங்கன்னு சொல்லல. மனுஷனையா நீ? போலாம். லாட்ஜுக்கு வாடகை வர்றதுக்காக இதை கட்டினது. சின்ன சின்னதா ஒரு வேலை செஞ்சாக்கா நம்ம ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலா இதை உண்டாக்கி எடுக்கலாம். இந்த இடம் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கும் மேனேஜருக்கும் நல்ல கமிஷன் கிடைக்கும்ல. உங்க வேகத்தை பார்த்தது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் கோவிலகத்துக்குங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது நம்மளுடைய ஹாஸ்பிட்டல். அது ரொம்ப நல்லா வரணும். இந்த ஏரியால இதான் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம ஊருக்காரங்க சொல்லுவாங்க. ரியலி? கண்டிப்பா. எனக்கு அது போதும். ஹாஸ்பிட்டல் எல்லாம் நல்லா வரட்டும். அதுக்கப்புறம் தான் என் சாந்தாக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அவளுக்கு சரியாயிடுச்சுன்னா அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற வயசுதான் இருக்கு. பாவம். அப்புறம் என்ன, அது எல்லாமே நடக்கும். இப்ப இருக்கிற காலத்துல இது ஒரு விஷயமே இல்ல. அது பணம் வசதி இருக்கிறவங்களுக்கு. அது இல்லாதவங்களுக்கு சின்ன சின்ன வியாதி கூட கண்ணீர் கடல் தான். டாக்டர், எதுக்கு அவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஒரு டைப்பான ஆளு. 4 வார்த்தை அவங்ககிட்ட அதிகமா பேசுனீங்கன்னா ஸ்டெதஸ்கோப் எடுத்துக்கிட்டு நாளைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்போ பார்ட்டி கிட்ட பேசி முடிச்சிடலாம்ல? உனக்கு ஓகேனா எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. சுசீந்திரா சார், யாரு பேரையும் விட்டுறாத. சரி. நாளைக்கு அது பிரச்சனை ஆயிடும். ஏன்னா இது ஆஸ்பத்திரி, நமக்கு எல்லாரும் வேணும். அதே மாதிரி லிஸ்ட் தான் நான் ரெடி பண்ணிருக்கேன். இதுல சின்னவங்க பெரியவங்க, இப்ப வியாதி வந்து கிடக்குறவங்களோ வியாதி வரப்போறவங்களோ எல்லாருமே இருக்காங்க. செத்தவங்க பேரு இந்த லிஸ்ட்ல இல்ல. சார், உங்க பேரு இந்த லிஸ்ட்ல எழுதலாமா? இப்பதானே ஒரு அட்டாக் முடிஞ்சது. கேளுங்க டாக்டர், இனிமே இந்த ஊர்ல யாருமே என்ன கூப்பிடலன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, ஓபனிங் டேஸ்க்கு இந்த ஊர் ஃபுல்லா அந்த இடத்துல இருக்கும். சரி, கிளம்புறேன். இது எல்லார் கையிலயும் சேர்க்கணும்னா ஒரு 3 நாளாவது நான் கஷ்டப்பட்டு ஓடணும். இல்லன்னா ஒண்ணும் நடக்காது. சுஷீந்திரா, இந்த வீடு கண்டுபிடிச்சு முதல்ல அங்க போய் கொடுத்துரு. ஓ சரி. டு இளஞ்சிக்கல் சுதீந்திரன், சன் ஆஃப் குஞ்சி கிருஷ்ணன், இளஞ்சிக்கல் வீடு, ஒற்றப்பாலம். இல்ல, இது தெரியலனா வேணாம். இந்த வீட்டை பத்தி எனக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் இருக்கு. அதனால நானே போய் கொடுத்துறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் நீ இந்த ஊர் இல்லன்னு சொன்னாலும் இந்த வீடு உனக்கு தெரியாம இருக்காது. நான் இந்த ஊர்ல தான் பிறந்து வளர்ந்தேன், ஒரு 5-6 வயசு வரைக்கும். அப்ப அந்த வீட்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், சுஷீந்திரன். அவனை நான் குட்டின்னு தான் கூப்பிடுவேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒளிச்சு வச்சுட்டும் கடைசியில கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. பல நாள் கல்லன் ஒரு நாள் சிக்குவான்.